மாதவிடாய் ப்ளீடிங் ஆகிற டைமில் செக்ஸில் ஈடுபடக்கூடாதுன்றது எங்கேயுமே ரூல் கிடையாது. மருத்துவ ரீதியாக நாங்கள் தப்புன்னு சொல்ல மாட்டோம். அதுதான் அந்தந்த குறிப்பிட்ட ஜோடியோடைய விருப்பம், ஆசை, சௌகரியம். என்ன ஆகும், அதை மாதிரி செக்ஸில் ஈடுபடுறப்போ பெட்ஷீட்டெல்லாம் பெட்டு கலந்து ஒரு மெஸ்ஸியாக இருக்கும். ஆனால் ஒன்று, மாதவிடாய் வர டைமில் சில பெண்களுக்கு மூடு இருக்காது, டென்ஷன் இருக்கும், உடம்பு வசதியாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செக்ஸ் வைக்கக்கூடாது. மற்றபடி செக்ஸில் ஈடுபடலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஹஸ்பண்டுக்கு விந்து மூலமாக பரவக்கூடிய நோய் எதுவும் இருக்கக்கூடாது. அது என்ன? ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த எய்ட்ஸ்ன்னு சொல்கிற முடியாது, ஹெச்ஐவி, அந்த மாதிரி நோய்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நோய் கிருமி ஹஸ்பண்டுடைய விந்து மூலமாக ஒய்ஃபுக்கு போய் சேரலாம், வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த மாதிரி பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னா கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று, ஹஸ்பண்டு தன்னுடைய ஜனவிருப்பை க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, நாங்கள் இதுவுமே டு பி சேஃப், டு பி அந்த சேஃப் சைடு. ஹஸ்பண்டோட ஆண் உரையை போட்டு செக்ஸில் ஈடுபட்டால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இவங்க கிட்டேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பேரியர் மெத்தடு ஆண் உரையை போடுறதுனால. ரெண்டாவது ஆண் உறுப்புக்கு பிளட்டு ஒட்டிக்காது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, மாதவிடாய் வர டைமில் என்ன ஆகும்னா, கர்ப்பப்பை உள்ளே இருக்கிற புறை இருக்குல்லையே, எண்டோத்திலியம், அது பச்சையாக இருக்கும், ராவாக இருக்கும். ஏன்னா ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. ஆகையினால ஹஸ்பண்டுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா உடனே அங்கே போய் தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் முதல்ல ஹஸ்பண்டுடைய ஹெல்த்து பார்க்கணும். அவருக்கு விந்து மூலமாக பரவக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அவருடைய ஜனன உறுப்பு சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். மனைவிக்கு மூடு இருக்கா, ஆசை இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தால், நல்லபடியாக இருந்தால் கண்டிப்பாக சேரலாம். இப்படி சந்தேகம் இருந்தால் சேராதீங்க.